எல்லா புகழும் இறைவனுக்கே. +2 மாணவர்களே, உங்கள் சகோதரன் முகமது ரபீக். +2 படிப்பிற்கு பிறகு சட்ட வல்லுநர்களாக, அதாவது நீதிபதிகளாகவும் அட்வொகேட்டுகளாகவும் ஆகுவதற்கு சட்டம் பற்றிய படிப்புகள், அதாவது லா ஸ்டடீஸ் படிக்க வேண்டும். தமிழகத்தில் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி இருக்குது. அதனுடைய வெப்சைட்டு www.tndalu.ac.in. இந்த யூனிவர்சிட்டியுடைய வெப்சைட்டில் போயிட்டு தான் அப்ளை பண்ணணும். இந்த லா பற்றிய படிப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னா, BA LLB, BCom LLB, BCA LLB, BBA LLB போன்ற 5 வருட படிப்புகள் இருக்குது. இதில் BA LLBக்கு +2ல் பாஸ் பண்ணியிருக்கணும். BCA LLBக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்த ஸ்டூடெண்ட்டு, அதாவது +2ல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்டு அப்ளை பண்ணலாம். BCom LLBக்கு காமர்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்டு, +2ல் காமர்ஸ் படித்த ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணலாம். BBAவுக்கு +2 பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்டு அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த லா ஸ்டடீஸ்க்கு கவுன்சிலிங்க்கு எப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னா, கட் ஆஃப் மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் கூப்பிட்றாங்க. எப்படி கட் ஆஃப் மதிப்பெண்கள் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, +2ல் நாம் படிக்கிற சப்ஜெக்டில் தமிழ், இங்கிலீஷை தவிர மீத இருக்கக்கூடிய 4 கோர் சப்ஜெக்டில், அதாவது 4 × 200 மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுதுகிறீர்கள். 4 × 200 800 மதிப்பெண்களுக்கு நீங்கள் எவ்வளவு மதிப்பெண்கள் எடுக்கிறீர்களோ அதை 100 மதிப்பெண்களுக்கு மாற்றிக்கொள்வார்கள். இந்த 100 மதிப்பெண்களுக்கு எந்த கட் ஆஃப் மார்க்கு வருதோ அதன் அடிப்படையில் தான் உங்களை கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க. மேலும் உங்களுடைய சப்ஜெக்டில் மினிமம் 70% மார்க் எடுத்தால் தான் இந்த லா ஸ்டடீஸ்க்கெலாம் அப்ளை பண்ண முடியும்.